வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். வைகாசி விசாகம் அன்னைக்கு முருகனை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதுவும் முருகன் சொன்னாலே கண்ணு கலங்குது, கை நடுங்குது, மனசு தவிக்குது. நம்மளுடைய சோகத்தை சொல்கிறதுக்கு ஒரு உறவு கிடைச்ச மகிழ்ச்சி கிடைக்குது. நம்ம கேட்டதெல்லாம் நடக்குது. அவ்வளவு ஆற்றலும் சக்தியும் இந்த முருகனுடைய முற்பிறப்பி ரகசியம்தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதுவும் இன்னைக்கு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு அவ்வளவு அருளை கொடுக்கக்கூடியது. இன்னைக்கு நீங்கள் கேட்குற இந்த விஷயத்தினால உங்களுக்கு முருகனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். அத்தனை சக்தி. அது இல்லாமல் நீங்கள் இது வரைக்கும் கேட்காத ஒரு ரகசியத்தை தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். முருகன் சொன்னதுமே நமக்கு தெரியும், சிவனோட பையன். அதுவும் இல்லாமல் பார்வதி தேவியோடைய மகன், விநாயகருடைய தம்பி, அப்படி தெரியும். ஆனால் இவருடைய முற்பிறவி என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு முருக கடவுள் உலகத்தில் எல்லாருக்கும் பிடிச்சவர். ஒருத்தருக்கு ஒரு கடவுள் பிடிக்கும், ஒருத்தருக்கு பிடிக்காது. ஆனால் முருகனை பிடிக்காதுன்னு யாருமே சொன்னதில்லை. அவ்வளோ ஒரு ஆற்றலும் சக்தியும் நிறைஞ்சது தான் இந்த முருகனுடைய ஒரு செயல். எதனால் இந்த ஆற்றல் இவ்வளோ அதிகமாக இருக்குது, எதுக்காக இந்த முருகன்கிட்ட இவ்வளோ சக்திகள் இருக்குது அப்படின்றதுக்கு நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டி இருக்குது. அதனால் தவற விடாதீங்க, கண்டிப்பாக கேளுங்க. நான் உங்களுக்கு சாதாரணமாக உங்கள் வீட்டில் யாராவது சொன்னால் எப்படி சொல்லுவாங்களோ அப்படி தான் சொல்ல போகிறேன். இந்த உலகம் படைச்சாச்சு. படைச்ச உடனே மகாவிஷ்ணுவும் ஈசனும் சேர்ந்து படைப்பு தொழிலை யாராவது செய்யணும், யார் செய்கிறது அப்படின்னு பிரம்மாவை உருவாக்கினாங்க. பிரம்மாவை உருவாக்கிட்டு இனிமேட்டு படைப்பு தொழிலை நீங்கள் செஞ்சிருங்க அப்படின்னு மகாவிஷ்ணு சொல்லிட்டாரு. படைப்பு தொழிலை அவர்கிட்ட கொடுத்ததுமே உலகத்தில் முதல் ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்றது, உலகம் இருக்குது, இயற்கை இருக்குது, எல்லாமே இருக்குது. மனுஷனை படைக்கணும் அப்படின்னும் போது முதல் வேலை, நமக்கே ஒரு பிஸ்னஸில் தொடங்க போகிறோம். முதலாக ஒரு வேலையை நம்ம தொடங்க போகிறோம். அதை நம்ம எப்படியெல்லாம் மற்றவங்கள சந்தோஷப்படுத்துகிற அளவுக்கு இருக்கணும் அந்த வேலை அப்படின்னு நினைக்கும்போது, அதுக்கு நம்ம ஆற்றல், நம்ம அறிவு, திறமை, நம்மளுக்கு என்னென்ன தெரியுமோ மொத்தத்தையும் ஒரே விஷயத்தில் கொட்டி அதை மற்றவங்க பாராட்டியே ஆகணும். இதை கொஞ்சம் அப்புறமா செய்யலான்னு கூட யோசிக்க மாட்டோம். அந்த மாதிரி இந்த பிரம்மாவுக்கு மனசுக்குள்ள எண்ணம் வேகமாக ஓட ஆரம்பிச்சுது. மனுஷனை படைக்க போகிறோமா, எப்படி படைக்கணும்? அப்போ முதல்ல ஒரு ஆத்மாவை ரெடி பண்ணணும். அந்த ஆத்மா உருவாச்சுன்னா அதுக்கப்புறம் அதுக்கு உடலை கொடுத்துட்டோம்னா அது உடலை தேடி போயிட போகுது. ஆத்மாவை உருவாக்குறது தான் பிரம்மாவுடைய வேலை. அந்த ஆத்மா எந்த உடலை எங்கே போய் பிறக்க போகுதுன்றது அதனுடைய செயல்தான். முதல்ல தொடங்குற ஒரு விஷயம் இது. பிரம்மதேவன் டக்குன்னு மனசில் ஒரு எல்லா தன்னுக்கிட்ட இருக்கிற எல்லா திறமையும் வச்சு ஒரு ஆத்மாவை ரெடி பண்ணிட்டார். உருவம் கிடையாது, ஆத்மா மாத்திரம்தான், ஒளி ரூபத்தில் உடல் இல்லாத ஒரு ஆத்மாவை ரெடி பண்ணிட்டார். அந்த ஆத்மாவை உருவாக்கிட்டு அடுத்தது ஒரு ஆத்மா, அடுத்தது ஒரு ஆத்மா, இன்னும் கொஞ்சம் அப்படின்னு அடுத்தது ஒரு ஆத்மா அப்படின்னு உருவாக்கிட்டார். அப்படி 4 ஆத்மாவை உருவாக்கிட்டார். நம்ம ஆத்மான்னு பேசுறதை விட குழந்தைகள்னு சொல்லலாம். 4 குழந்தைகளை உருவாக்கிட்டார். இந்த 4 குழந்தைகளையும் எதிர்க்க உட்கார வச்சார். குழந்தைகளே, நான் என்னுடைய மொத்த திறமையும் போட்டு உங்கள் 4 பேரை உருவாக்கியிருக்கிறேன். உங்களுக்கு பயங்கரமான எல்லா ஆற்றலையும் கொடுத்துருக்கேன். ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி செயல்படுறீங்களோ அதை வச்சு தான் நான் மனுஷனையே தயார் பண்ணோம் அப்படின்னு அந்த குழந்தைகளை உருவாக்கிட்டார். அந்த குழந்தைகள் யார் அப்படின்னு கேட்டால் அவங்க தான் சனத்குமாரர்கள், 4 சிறுவர்கள்.
இவங்களுக்கு பயங்கரமான ஆற்றல் அதிகமாக இருக்கிறோம். அதே மாதிரி இந்த பிரம்மாவுடைய மனசுல உதிச்சவங்க அப்படின்றதுனால பிரம்மனின் மானுஷ்ய புத்திரர்கள், அதாவது மனசுக்குள்ள நினைச்ச புத்திரர்கள். இந்த குழந்தைகள் பேரு, முதல் குழந்தை சனத்குமாரர், ரெண்டாவது சனகர், மூணாவது சனாதனர், அடுத்தது சனந்தர். 4 குழந்தைகள். இதுல சனத்குமாரருக்கு மாத்திரம் பயங்கர எஃபெக்ட் போட்டு மொத்தமா செஞ்சிட்டாரு. அடுத்த குழந்தைக்கு இதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், இதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு உருவாக்கிட்டார். இந்த 4 குழந்தைகளையும் உருவாக்கின உடனே அந்த குழந்தைகள் போய் தனித்தனியா உட்காந்து தவத்துல உட்காந்துட்டாங்க. உடனே பிரம்மா கூப்பிட்டாரு, குழந்தைகளே, உங்களை நான் உருவாக்குனது எதுக்குன்னா, எனக்கு உதவிக்கு ஆட்கள் தேவை. நான் படைப்பு தொழிலை செய்ய போறேன். எனக்கு உதவியா நீங்க தான் இருக்கணும். அதுக்கு தான் முதல்ல உங்களை படைச்சேன். என்கிட்டயே நீங்க இருந்தீங்கன்னா நல்லது அப்படின்றாரு. இந்த குழந்தைகள் சொல்லிட்டாங்க. அதுல முக்கியமா இந்த சனத்குமாரரு, எனக்கு அதெல்லாம் விருப்பமே கிடையாது. நானே யாருன்னு தெரியாம உட்கார்ந்துருக்கேன். நான் போய் இன்னொரு மனுஷனை உருவாக்க முடியுமா? அதெல்லாம் செய்ய முடியாது. ஏன்னா இவங்களுக்கு பயம்ன்றதே இருக்காது. அதாவது வெளியில நடக்கிறதும் உள்ள நடக்கிறதும் ஒன்னா பார்க்கக்கூடிய ஒரு குழந்தைகள். அதாவது மனசுக்குள்ள எதுவுமே மறைமுகமா வச்சுக்க தெரியாது. வெளியில நடக்கிறத மனசுக்குள்ள நுழைக்கவும் விட மாட்டாங்க. பொதுவா பேசிடுவாங்க. மனசுல இந்த டைம் தோன்றத அப்படியே பேசிடுறது தான் இந்த ஆத்மாக்களுடைய வேலை. உண்மையை மறைக்க தெரியாது. குழந்தை உள்ளம் சொல்றோமே, அதுதான். இந்த 4 பேரும் நாங்க தவம் இருக்க போறோம், அடுத்த நிலைக்கு போறதுக்கு நாங்க தவம் இருக்க போறோம் அப்படின்னு தவம் இருக்கிறாங்க. இவங்க தவம் இருக்கும்போது இந்த சனத்குமாரர், அவருக்கு மனசுல மாத்திரம் ஏதோ ஒரு எண்ணம் வந்து அந்த தவத்தை கலைக்குது. உடனே நேரா பிரம்மா கிட்ட போனார். தந்தையே, எனக்கு ஒரு சந்தேகம், கேளுப்பா சீக்கிரம். ஏன்னா நான் எப்படி படைச்சிருக்கேன்றதே எனக்கு தெரியல. நீங்க கேட்கறத வச்சு தான் நான் என்னென்ன செஞ்சிருக்கேன்றதே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த குழந்தை கேக்குது, திடீர்னு நான் தியானத்துல உட்காரும்போது யார் கூடவோ போரிடுறேன், அது யாருன்னே தெரியல அப்படின்னவனே அந்த பிரம்மா சொல்றாரு, ஒருவேளை ஏதாவது நடந்ததா இருக்கலாம் அப்படின்றாரு. அது எப்படி தந்தையே நடந்ததா இருக்கும்? இப்பதானே நீ என்னை படைச்ச அப்படின்னு கேக்குது. உடனே பிரம்மா சொல்றாரு, ஆமா, இப்பதான் முதல்ல உன்னை படைச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி பிறப்புன்றது கிடையாது. அப்போ ஒருவேளை நடக்க போறது உனக்கு முன்கூட்டி தெரிஞ்சிருக்கலாம். ஏதாவது ஒரு சக்தி ஜாஸ்தி உனக்கு நான் கொடுத்துருக்கலாம். அதனால இதுக்கப்புறம் நடக்க போறத நீ ஏதாவது கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதுமே அந்த குழந்தைக்கு ஆச்சரியமா இருந்தது. நடக்க போறது முன்கூட்டி தெரியுமா? அப்பா, நான் உனக்கு என்ன கத்து கொடுத்துருக்கேன், என்னென்ன செஞ்சு வச்சிருக்கேன்னு எனக்கே யோசிக்க தெரியல. அவ்வளோ ஆற்றலை கொடுத்து இவங்க கிட்ட பேர் வாங்கணும்னு செஞ்சுட்டேன். ஆனா இப்பதான் எனக்கு தெரியுது, முன்னாடி நடக்க போறதெல்லாம் உனக்கு தெரியுறா போல இருக்கு அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட சொல்றார். அந்த குழந்தையுடைய இந்த ஆத்மா நினைச்சது நேரா ஈசனுடைய எண்ணத்துக்கு போச்சு. ஏங்க, இந்த குழந்தை பிரம்மலோகத்துல நினைக்குது, இது எப்படி ஈசனுடைய எண்ணத்துக்கு போகும்? ஆத்மாவோட பாஷை யாருக்கு புரியும்? நம்ம ஈசனுக்கு தான் புரியும். பிறக்க போற ஆத்மா என்ன என்ன பேசுதோ அது அத்தனையும் ஈசனுக்கு தெரியும். ஈசன் கிட்ட விவாதம் பண்ணும். அதே போல இறக்க போற ஆத்மா அதோட துன்பத்தையும் ஈசன் கிட்ட தான் பகிர்ந்துக்கும். ஆத்மாவின் மொழி தெரிந்தவர் ஒரே ஒருத்தர் தான், நம்ம ஈசன் தான். அதனால தான் அந்த ஈசன் கடைசியில நம்ம போகும்போதும் நமக்கு பக்கத்துல துணையா வர்றது அந்த ஈசன் தான். ஈசன் தான் கடைசியில அந்த சாம்பல்ல உட்கார்ந்துருப்பார் நமக்காக. உங்களுக்கு இப்போ ஈசனுடைய ஆத்மா பாஷை புரிஞ்சிருச்சு. இந்த ஆத்மாவுடைய எண்ணம் அவருக்கு தெரிஞ்சிருச்சு.
அவர் உடனே கண்ணை திறந்து பார்க்குறாரு. ஒரு ஆத்மா நினைக்கிற ஆசையை நம்ம செய்யணும். அது இப்பதான் உலகத்துல முதலா பிறந்திருக்கு. அந்த குழந்தையோட எண்ணத்தை பொய்யாக்கிடக்கூடாது. அந்த குழந்தை என்ன நினைக்குதோ அதை நம்ம சரியா செஞ்சு கொடுக்கணும். ஏன்னா குழந்தைங்க ஒரு பொருளை ஆசைப்பட்டு நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு தரலன்னா அதனால பிரச்சனை வரும். நம்ம நம்பிக்கை இல்லாதவர்களா ஆயிடுவோம். இந்த குழந்தைக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வரக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்தாரு இந்த ஈசன். உடனே நேரா கைலாயத்திலிருந்து பிரம்மலோகத்துக்கு வந்தார். நேரா வந்த உடனே மற்ற 3 குழந்தைங்களும் தியானத்துல இருந்தது. டக்குன்னு கண்ணை திறந்து ஈசனை வணங்குனாங்க. நல்லா இருங்கப்பா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவருடைய கண்ணு தன்னை கொஞ்சம் கூட திரும்பி பார்க்காத சனத்குமாரர் மேலதான் விழுது. ஈசனை பார்த்தவனே பிரம்மா நடுங்கி போய் வந்துட்டாரு. நான் படைச்சிட்டு இந்த குழந்தைகள்லாம் எப்படி எப்படி செயல்படுறாங்கன்றத சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னார். உடனே இவரு, அந்த குழந்தை ஏன் சைலண்டா இருக்கு, அது ஏன் என்கிட்ட வரல அப்படின்னு, அது தியானத்துல இருக்கு அப்படின்னு. ஏன்பா, நான் ஈசன் வந்திருக்கேன். அந்த குழந்தை கண்ணே திறக்கல. நீ யாரா இருந்தா எனக்கு என்ன, அதை பத்தி கவலை கிடையாது அப்படின்னு. இந்த உலகத்தை படைச்சவன் நான் தான் சொன்னேனே, நீ யாரா இருந்தா என்ன. நீயும் வெளியில பாரு, அந்த மரம் செடி கொடி அந்த மலை எல்லாமே எனக்கு ஒண்ணுதான். நான் தான் சொன்னேனே, உள்ளும் புறமும் ஒண்ணுதான், புறமும் அகமும் ஒண்ணுதான், வெளியில நடக்கிறதும் உள்ள நடக்கிறதும் ஒண்ணுதான் அப்படின்னு அழகா அந்த குழந்தை சொல்லும்போது, ஈசனே சித்தன், அவருக்கு தெரியாத ரகசியமே கிடையாது. அவருக்கே ஒரு நிமிஷம் இந்த குழந்தை பேசுற பேச்சு ஆச்சரியமா இருந்தது. இவ்வளவு அறிவாற்றலா இந்த குழந்தைகிட்ட அப்படின்னு ரொம்ப ஆசை. அந்த குழந்தைய பார்க்க பார்க்க அது எவ்வளவு வலிமையா நம்ம உலகத்தை படைச்ச ஈசன் சொல்லியும் அதை உணராம அலட்சியப்படுத்திட்டு ஒரே குறிக்கோளா அந்த தவத்துல உட்காருது. இந்த ஒரு அணுகுமுறை நமக்கே கூட இல்லையே அப்படின்னு ஈசனுக்கு ஆச்சரியம். இந்த குழந்தை நினைச்ச உடனே நம்ம உடனே கிளம்பி இங்க வந்துட்டோம் அப்படின்னு அவர் யோசிக்கிறார். இவர் எங்க போறாருன்றதுக்காக பார்வதி தேவியும் கூடவே வந்துட்டாங்க. இவர் அந்த குழந்தைகிட்ட போய் சொல்றாரு, சரிப்பா தியானம் பண்ணது போதும், என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ, வரம் வாங்கிக்கோ, ஏதாவது வா அப்படின்றார். உடனே அந்த குழந்தை சொல்லுது, எனக்கு எதுக்கு வரம், இருக்கிற பிறவியே போதாதா, இதை எப்படி முடிக்கணும்ன்றதை தான் யோசிக்கணுமே தவிர இன்னும் வரத்தை வாங்கிட்டு தேவையில்லாத பிரச்சனையை சேர்த்துக்க எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, நீ போலாம் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. பார்வதி தேவிக்கும் ஆச்சரியமா இருந்தது, பிரம்மாவுக்கும் ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. அதை விட இந்த ஈசனுக்கு பிரமிப்பா இருந்தது. என்னடா இது, இந்த குழந்தை இவ்வளோ அழகா பதில் சொல்லுத, இந்த அளவு ஆற்றல் நம்ம கிட்ட கூட இல்லையே அப்படின்னு அந்த யோசிக்கிறார். இல்ல குழந்தை, நான் வந்தேன்னா எனக்காக வரம் கேட்கறதுக்கு நிறைய பேர் தவம் இருப்பாங்க. நான் நேரா உன்னை பார்க்க வந்துட்டேன். உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டேன்னா நான் கொடுத்துட்டு போயிடுவேன். நான் எல்லாம் கொடுக்குற வரம் எல்லாம் சிறப்பா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஓஹோ, நீ நிறைய வரம் வச்சிருக்கியா, உன்னுடைய சக்தி இன்னா, நீ யாரு அப்படின்றத என்கிட்ட காட்ட நினைக்கிறியா, அப்படிப்பட்ட வரம் எனக்கு தேவையில்லை. நீ யாருன்னு நிரூபிக்கணும்னா வெளியில போய் யாருக்காவது வரம் கொடுத்து நிரூபி, நான் வாங்க மாட்டேன் வரத்தை, போலாம் அப்படின்னு. உடனே ஈசனுக்கு ஆச்சரியம் இன்னும் தாங்க முடியல. எது ஒண்ணு நம்மள அலட்சியப்படுத்துதோ நம்மளுடைய கவனம் எல்லாம் அந்த மேலதான் இருக்கும். அது நம்ம கிட்ட பேசாதா, நம்ம கிட்ட கொஞ்சாதா அப்படின்னு தான் ஆசை இருக்கும். இந்த ஈசனுக்கும் அப்படிதான் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா நின்றுட்டு பேசினவர் மெதுவா போய் அந்த குழந்தை பக்கத்துல உட்கார்ந்தாரு. குழந்தை, உனக்கு பயங்கரமான அறிவாற்றல் இருக்கு, எனக்கு உன் மேல ரொம்ப ஆசையா இருக்கு, உனக்கு ஏதாவது ஒரு வரம் கொடுத்துட்டு தான் போகணும்னு விரும்புறேன். அப்ப நீ விரும்புற, எனக்கு வேண்டாம் அப்படின்னுது. சரி, நான் தான் விரும்புறேன்னு வச்சுக்கேன், உனக்கு என்ன வரம் வேணும்
நான் கேட்கல வரம், நீ தான் கொடுக்குறேன்னு சொல்ற அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. சரிப்பா, நான் தான் கொடுக்குறேன். உனக்கு என்ன வரம் வேணும்? நீ சொல்லு. என் விருப்பத்துக்கு நீ சொல்லு. நான் நிச்சயமா அந்த வரத்தை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படியா? சரி, நான் உனக்கு மகனா பிறக்கணும். செய்வியா? அப்படின்னு. கண்டிப்பா செய்றேன் அப்படின்னு சொல்லுது. உடனே இந்த குழந்தை சொல்லுது, சாதாரண விஷயம் கிடையாது. யோசிச்சு பதில் சொல்லணும் அப்படின்னு. யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. என்னுடைய ஆசையும் அதுதான். நீ எனக்கு மகனா பிறக்கணும் அப்படின்னு அந்த ஈசன் சொல்லும்போது, நல்லா யோசிச்சிட்டியா? அப்படின்னும் போது தான் பார்வதி தேவிக்கு அதிர்ச்சி ஆகுது. பிரபு, என்ன நீங்க, அந்த குழந்தை கேட்குது, உங்களுக்கு மகனா பிறக்கணும்னா அப்ப என் வயித்துல பிறக்காத அந்த குழந்தை அப்படின்னும் போது தான் சிவனுக்கு ஷாக் ஆகுது. இது என்னடா இது, ஆச்சரியமா இருக்கு. இந்த குழந்தை இப்படி நம்ம கிட்ட ஒரு லாக் பண்ணிடுச்சே அப்படின்னு. என்னப்பா சொல்ற? எனக்கு விவரமா சொல்லு. எனக்கு எந்த பெண்ணோட வயிற்றிலேயும் கருவாய் இருக்க விருப்பம் கிடையாது. உலகத்தை ஆள்ற தந்தையான நீங்க என்ன பெத்தெடுக்கணும் அப்படின்னு அந்த குழந்தை தீர்மானமா சொல்லிடுச்சு. எந்த கரு சேர்க்கையும் இல்லாமல் ஆணான உங்ககிட்ட இருந்து நான் பிறக்கணும் அப்படின்னு அழகா சொல்லிடுச்சு. பார்வதி தேவிக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்ன உடனே பார்வதி தேவி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஈசனுக்கு மட்டும்தான் மகனாயிருப்பியா, எனக்கு இல்லையா? தாயே, ஈசனுக்கு மகனா பிறக்கணும்னு சொன்னேன். ஆனா வளர்க்க போறது நீங்க தானே. உங்களை தானே நான் அம்மான்னு கூப்பிட்டாகணும் அப்படின்னு அந்த குழந்தை அழகா சொல்லுச்சு. ஈசனுக்கு அப்பதான் பளிச்சுன்னு ஞாபகம் வந்தது. ஒரு விஷயம் நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம். அதாவது இந்த இறைவன்களுக்கு ஒரு சக்தி இருக்கு. இந்த உலகத்தை படைச்சிருக்காங்க. ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான பேர் வந்து வரம் கேட்பாங்க. யார் யாருக்கு என்ன என்ன வரம் கொடுத்தோம்ன்றது ஃபுல்லாக மறந்து போயிடும். நம்ம 2 3 வாக்கு வீட்டில் கொடுக்கறதே மறந்து போகிறோம். இந்த உலகத்தில் எந்த மொழியில் யார் என்ன வரம் கேட்டாங்கன்னே தெரியாது. அதனால் ஈசனுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ தான் அவருக்கு பழைய நினப்பு ஒன்று ஞாபகத்துக்கு வருது. அது என்னன்னா, இந்த அசுரர்கள்லாம் இருக்காங்கல்ல, இவங்க கிட்ட ஒரு மிக பெரிய சக்தி இருக்குங்க. அது என்ன சக்தின்னா, இவங்கெல்லாம் தவம் இருக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு தான் தவம் இருப்பாங்க. என்ன வரம் கேட்கணும், இது வரைக்கும் வரம் கேட்டவங்க எப்படி எப்படி தவிச்சாங்க, அந்த தவிப்பு இல்லாம நம்ம இந்த வரத்தை கேட்கணும் அப்படின்னு இந்த அசுரர்கள்லாம் முடிவெடுத்தாங்க. அப்படிதான் பத்மாசுரன் அப்படின்ற அசுரன் முடிவெடுத்தான். அவன் கேட்ட வரம் மிகவும் ஆச்சரியமான வரம். ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இணைப்பில்லாமல் ஒரு தந்தை மட்டுமே பெற்றெடுக்கிற, அதுவும் ஈசன் மட்டுமே பெற்றெடுக்கக்கூடிய குழந்தையால தான் எனக்கு மரணம் ஏற்படணும் அப்படின்னு அந்த பத்மாசுரன் வேண்டிக்கிட்டான். ஈசனுக்கு தனியா குழந்தை எப்படி பிறக்கும்? அதுவும் கருவிலையும் சுமக்க முடியாது. எப்படி பிறக்கும்? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒரு குழந்தை பிறந்தாலும் பார்வதி தேவி விடமாட்டாங்க. அப்படி அந்த குழந்தை பிறந்தாலும் அது நம்மள எப்படி வந்து தாக்கப் போகுது? இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நமக்கு மரணமே கிடையாது அப்படின்னு தேவலோகம் மொத்தத்தையும் ஆட்டி படைச்சிட்டு இருக்கான். மொத்த பேரும் ஈசன் கிட்ட வந்து அழறாங்க. நம்ம எப்படி இந்த குழந்தைய பெத்தெடுக்க போறோம்? அதுவும் அன்னை இல்லாம ஒரு தந்தையால மாத்திரம் இந்த குழந்தை பிறக்கணும். கருவுலயும் இருக்க மாட்டேன்னு சொல்லுது இந்த குழந்தை. அப்போ ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு இவங்களுக்கு நிறைய யோசிக்கிறாங்க. ஏதாவது தந்தை குழந்தை பெற்றதா இருக்குதுன்னா, அதுவும் வந்து இந்திரன் ஒரு வேலை பண்ணியிருக்காரு. அதுல வந்து ஒரு தந்தை குழந்தை பெற்றதுக்கு உண்டான ஆதாரம் இருக்கு. அப்படி வாய்ப்பு இருக்கு. ஆனா வந்து ஒரு தாய் இல்லாமல் ஒரு தந்தையால எப்படி குழந்தை பெத்துக்க முடியும்? அப்படியே பெத்துக்கினாலும்
கர்ப்பத்திலேயே இருக்கக்கூடாது. கர்ப்பத்தை உருவாக்கி கூட கொடுக்கலாம். ஆனால் அதுலேயும் தங்க மாட்டேன் அப்படின்னா இந்த குழந்தை எப்படி உருவாகும் அப்படின்னு இவங்க எல்லாருமே வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த ஈசன் தவத்தில் உட்காந்துட்டார். இவங்க எல்லாரும் எப்போ இந்த குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு தவமா இருக்காங்க. திடீர்னு ஈசனுடைய முகம் மாறுது பயங்கரமா. அந்த பிரசவ வலி வந்தா எப்படி ஒரு வலி வலிக்குமோ அந்த அளவுக்கு மாறுது. அந்த மாற்றத்தை பார்த்ததுமே பார்வதி தேவிக்கு புரியுது, இது இந்த குழந்தையோட பிறப்பு தான் அப்படின்னு நினச்சி அவங்களும் வந்து அந்த குழந்தைய எப்படி பெற்றெடுக்க போறாருன்னு பார்க்கணும் அப்படின்னு வேகமாக ஓடி வராங்க. திடீர்னு அவருடைய நெற்றிக்கண்ணான அந்த 3வது கண் திறக்குது. பயங்கரமான தீப்பொறி பிளம்பி வருது. பயங்கரமான நெருப்பு. அந்த ஒரு 1000 சூரியன் சேர்ந்தா எந்த அளவு நெருப்பு இருக்குமோ அந்த அளவு நெருப்பு. ஈசனுடைய 3வது கண்ணான இந்த நெருப்புக்கு ஒரு சக்தி இருக்கு. அது எதுக்க இருக்க அத்தனையும் அழிச்சிடும். எல்லாரும் விலகி ஓடுறாங்க அந்த நெருப்பை பார்த்ததுமே. அந்த நெருப்பு வந்து அப்படியே உருண்டு திரண்டு பார்வதி தேவி கையில வந்து விழுது. அந்த பார்வதி தேவி அந்த நெருப்பை தாங்க முடியாம வேகமா எடுத்துட்டு ஓடுறாங்க. அக்னி பகவானை கூப்பிட்டுக்கிட்டே ஓடுறாங்க. அவங்களுடைய காலில் போட்டிருந்த சலங்கை செதறி ஓடுது. அக்னி பகவான் ஓடி வந்து பார்வதி தேவி கையில இருக்க அந்த நெருப்பை வாங்குறாங்க. அவரால் அந்த தணலை தாங்க முடியல. தணல்னா இந்த இரும்பு கம்பியெல்லாம் தக தகன்னு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த சூரிய பகவானே தாங்க முடியாத அளவுக்கு அனல். அந்த நெருப்பை கொண்டு போய் அப்படியே கங்கா தேவியுடைய கையில் கொடுக்குறாரு. அந்த அம்மா தாங்க முடியாமல் அந்த கங்கையில் போட அந்த கங்கையில் அந்த குழந்தை 6 துண்டா சிதறி போகுது. அந்த நெருப்பு துண்டு. பார்வதி தேவிக்கு அந்த குழந்தைய நம்ம கையில கூட வாங்க முடியலையே, இப்படி சிதறி நெருப்பா போயிடுச்சே அப்படின்னு கண்ணு கலங்குது. அந்த கண்ணீர் தான் சரவண பொய்கை. இந்த 6 குழந்தைகளும் இந்த கங்காதேவி அதுக்கப்புறம் இந்த சரவண பொய்கையில விட்டு 6 தாய்களை உருவாக்கி, ஏன்னா பார்வதி தேவியால அந்த ஒரு குழந்தையே கையில தாங்க முடியல. அப்போ அந்த 6 தேவியரை உருவாக்கி அந்த 6 சக்தியும் அந்த குழந்தையை ஒவ்வொருத்தரும் வளர்க்குறாங்க. இந்த நேரம் இந்த பார்வதி தேவி திரும்பவும் சிவனை பார்க்கறதுக்கு உள்ள போறாங்க. சிவனை சுத்தி 7 அதாவது 9 பெண்கள் நிற்கிறாங்க. எல்லாருடைய வயிறும் கொஞ்சம் பெருசா இருக்கு. இவங்களுக்கு ஆச்சரியம். இவங்க யாரு அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, அம்மா நீங்க இங்கேருந்து அந்த நெருப்பை தாங்க முடியாம வாங்கிட்டு ஓடுனீங்க இல்லையா, உங்களுடைய கால் சிலம்புல இருந்து உதிர்ந்த முத்துக்கள் நாங்க. நாங்க நவரத்தினங்கள். அதாவது அவங்க காலில் போட்டிருந்த அந்த கொலுசுல இருந்த நவரத்னங்கள். முத்து, பவழம், மாணிக்கம், கோமேதகம், மரகதம், இந்த மாதிரி நவரத்தினங்கள் அப்படின்னு. சரி உங்க வயிறு எப்படி பெருசா இருக்கு அப்படின்னும் போது ஈசன் பார்த்த பார்வையில இருந்து சில நெருப்பு துகள்கள் எங்கள் வயிற்றுக்குள்ள போயிடுச்சு. அதனால தான் எங்களுக்கு வயிறு பெருசாயிடுச்சு. எங்க வயிற்றுல கரு உருவாயிடுச்சு. நீங்க தான் அந்த நெருப்பை தாங்க முடியாம இது அக்னி பகவான்கிட்ட கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது தான், நான் சுமக்காத கருவை நீங்க சுமக்குறீங்களா, என்னோட வலியும் சேர்ந்து நீங்களே சுமங்க அப்படின்னு சாபம் கொடுத்துட்டு இவங்க போயிட்டாங்க. அந்த பெண்கள் அந்த சிவனை சுற்றி நின்றுக்கிட்டே இருக்காங்க. அந்த நவ சக்திகளும் இவங்க போனவங்க அந்த சரவண பொய்கையை பார்க்கும்போது அந்த குழந்தை 6 பிரிவாக வளர்ந்துட்டுருக்கு. அந்த குழந்தைக்கு அவ்வளவு சக்தி. ஒரு குழந்தைக்கு 9 லட்சம் வீரருக்குடைய சக்தி. அப்போ 6 குழந்தைக்கு 54 லட்சம் வீரர்களுடைய சக்தி. எவ்வளவு ஆற்றல் பாருங்க. அந்த 6 குழந்தையும் ஒன்றா ஆக்கிட்டு 6 முகனா ஆக்கிட்டு அந்த குழந்தைய எடுத்துட்டு உள்ள வராங்க.
இவங்க வெளியில வந்து உள்ள போறதுக்கே பல யுகம் ஆகும். உள்ள போறாங்க. போனா அந்த நிறை மாத கர்ப்பிணிகள் 9 பேரும் அங்கேயே அப்படியே நின்னு கண் கலங்க ஈசன் கிட்ட அழறாங்க. நாங்க என்னப்பா தப்பு பண்ணோம்? நாங்க இந்த இடத்துக்கு வரவும் இல்ல. அம்மா போட்டிருந்த சலங்கையில இருந்தோம். திடீர்னு அந்த சலங்கை சிதறினதுனால உங்களுடைய நெருப்பு எங்களெல்லாம் இந்த கோலத்துல ஆக்கிடுச்சு. அப்படின்னும்போது பார்வதி தேவிய கூப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் மன்னிப்ப குடு. அவங்க யாரும் எந்த தப்பும் பண்ணல. அந்த சிதறி விழுந்த அந்த மணிகளுக்குள்ள அந்த நெருப்பு போனதுனால தான் இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க. பாவம் அப்படின்னு சொன்ன அப்புறம், சரி நீங்கெல்லாம் வந்து இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டீங்க. அதனால நீங்க உடனே உங்களுடைய குழந்தைகள வெளியில கொண்டு வரலாம் அப்படின்னு வளர்ந்த குழந்தைகள அவங்க தான் நவ வீரர்கள். நவ சக்திகளும் பெற்ற அந்த நவ வீரர்கள் தான் அந்த 9 வீரர்கள். தங்களுக்கு பாவ விமோசனம் கொடுத்த பார்வதி தேவி கிட்ட அவங்க வணங்கி, அம்மா உங்களுக்கு நாங்க எப்படி அடிமையா இருந்தோமோ அதே போல எங்க வயித்துல பிறக்க போற இந்த நவ வீரர்களும் முருகனுக்கு அடிமைகளா வாழ்வாங்க. அவருடைய சகோதரர்களா இருப்பாங்க. அவருக்கு துணையா எல்லா இடத்துலயும் இருப்பாங்க அப்படின்னு அவங்க வந்து முடிவெடுத்தாங்க. அவங்களுடைய குழந்தைகள் தான் வீரபாகு. இவர் ரொம்ப பிரபலமானவர். வீரர்கள்ல சூரபத்மன் கிட்ட போரிடும்போது முக்கியமான தளபதியா இருந்தாரு. அடுத்தது வீரகேசரி. இவர் இன்னொரு தளபதி. சிங்கம் போல துணிச்சல் மிக்கவர். அடுத்தது வீர மகேந்திரன். இந்திரனை போல துணிச்சலும் எதையும் உருவாக்கக்கூடியவர். வானத்தை கட்டுப்படுத்தக்கூடியவர். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சக்தி. ஒருத்தர் துணிச்சல், ஒருத்தர் எல்லா படையும் நடத்துறவர். இன்னொரு மனிதர் வந்து அதாவது வீர மகேந்திரன் வந்து வானத்தை அடக்கக்கூடியவர். அடுத்தது வீர மகேஸ்வரர், ஈசனை போல சக்தி இருக்கிறவர். அடுத்தது வீர புரந்தரர். புறம்னா நகரம். நகரத்தை தரைமட்டமா ஆக்கக்கூடிய அளவுக்கு, அதாவது தூள் தூளா ஒரு நகரத்தை அழிக்க முடியும். அது வந்து இந்த இவர் இந்த சக்தி. அதே மாதிரி வீர மார்த்தாண்டர், வீர அந்தனர், வீர தீரர் அப்படின்னு நவ வீரர்கள். இதுல வீரபாகு தேவர் தான் மூத்தவர். இவங்க எல்லாருமே முருகர் மேல பக்தியும் விசுவாசமும் சேனாதிபதியாய் இருந்து இந்த அசுரனை அழிக்கிறதுக்காக இந்த முருகனோட சேர்ந்து பிறந்தவர்கள். இவங்க அத்தனை பேரும் ஒவ்வொரு வீரர்களும் 9 லட்சம் வீரர்களுக்கு சமம். ஒரு வீரன் 9 லட்சம் வீரருக்கு சமம். அப்ப எவ்வளவு ஆற்றல் பாருங்க இந்த முருகன் கிட்ட. முருகன் கிட்ட இருந்து செதர்ன ஒவ்வொருத்தருக்கும் 9 லட்சம்னா இவருக்கு கிட்டத்தட்ட 50 லட்சம் வீரர்களுடைய ஆற்றல் இருக்கு. அத்தனை சக்தி இருக்கு. அத்தனை ஒரு வலிமையான ஒரு ஆற்றல் இருக்கு. இதுல தான் வந்து மொத்த தேவர்களும் இந்த குழந்தையோட வரவை எதிர்பார்த்தாங்க. அதனால தான் ஈசன் பெற்ற மகனே அப்படின்னு சொல்லும்போது ஈசனுக்கு பூரிப்பும் மகிழ்ச்சியும் அதிகமா இருக்கும். இந்த குழந்தையோட ஆற்றல் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சக்தி தேவிக்கும் அதிகமான பிரியம் இந்த குழந்தை மேல. அதனால தான் தன்னுடைய ஆற்றல் எல்லாமே சேர்ந்து இந்த ஒரு குழந்தை கிட்ட இருக்கணும் அப்படின்னு தான் அந்த சக்தி வேலா அவர் கையில போய் அவங்க தங்கிட்டாங்க. என் குழந்தை கையில நான் வேலா இருக்கிறேன். சக்தி வடிவேலன் அப்படின்றது முருகனுக்கு பிடிச்ச ஒரு பேர். சக்திக்கு பிடிச்சவரு. இந்திரனுக்கா நம்மளெல்லாம் காப்பாத்த போறவரு இவரு அப்படின்றதுனால பல சக்திகளை ஒவ்வொரு தேவர்களும் கொடுத்ததுனால இந்த முருகனுக்கு ஏற்கனவே ஆற்றல் அதிகம். முக்கியமா ஆசையே கிடையாது. அதை யோசிக்கணும் நீங்க முதல்ல. முருகனுக்கு எது மேலேயும் பற்றுதலே கிடையாது. எனக்கு இது வேணும் அது வேணும்ன்ற விருப்பமே கிடையாது. ஆனா மற்றவங்களுக்கு ஏதாவது தேவைன்னா தன்னால முடிஞ்ச வரைக்கும்
முடிஞ்ச வரைக்கும் இல்லை, முடியாததை செய்யக்கூடிய ஆற்றல் தான் இந்த முருகன் கிட்ட கொட்டி கிடக்குது. யார் யார் துன்பப்படுறாங்களோ அவங்கள தேடி போய் உதவுறதும் இந்த முருகன் தான். துன்பத்தை போக்குறதுக்காகவே பிறந்தவர். தேவர்களின் துன்பத்தை போக்கதான் இந்த உருவத்தையே எடுத்திருக்காரு. அந்த ஆத்மாக்கு எந்தவித ஆசையும், அது போன பிறவிலையும் எந்தவித ஆசையும் எந்தவித எண்ணமும் கிடையாது. எது மேலேயும் பற்றுதல் கிடையாது. தானா வந்ததை அவர் விட்டதில்லை. அது பகையாய் இருந்தாலும் அன்பாய் இருந்தாலும். தன்னுடைய மனைவிகளும் அவங்க விரும்பி தான் தவம் இருந்து இவர்கிட்ட வந்தாங்களே தவிர, அவங்க 2 பேரும் மகாவிஷ்ணுவின் மகள்கள். ஒருத்தர் அமுதவல்லி, இன்னொருத்தர் குமுதவல்லி. இந்த 2 பேரும் மகாவிஷ்ணுவுடைய குழந்தைகள், பெண்கள். அவருடைய கண்ணீர் துளியிலிருந்து பிறந்தவங்க. நமக்கு குழந்தை இல்லை அப்படின்னு நினைக்கும் போது அவருடைய கண்ணீர்ல பிறந்தவங்க தான் இந்த அமுதவல்லியும் குமுதவல்லியும். இந்த குமுதவல்லி தான் வள்ளியா மலையரசனுக்கு பிறந்து தவம் இருந்து இந்த முருகனை அடைஞ்சாங்க. இந்த அமுதவல்லி தான் தேவசேனாவா இருந்து இந்திரனுக்கு மகளா, இந்திரனுக்கு போர்படை தளபதி. அவர் தன்னுடைய மகளா தத்தெடுத்து இந்த போர்ல ஜெயிச்ச முருகனுக்கு தானும் ஒரு சம்பந்தி ஆகணும், அதாவது மாமனார் ஆகணும், ஒரு உறவு ஏதாவது வழியில நமக்கு முருகனுக்கும் இருக்காதா, இப்படிப்பட்ட ஒரு வீரனை எப்படி விடுறது அப்படின்னு நினைச்சுதான் தன் பெண்ணை அந்த ஆசையா வச்சிருக்கிற அந்த ஐராவத யானையோட சேர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தது இந்த முருகனுக்கு. அதனாலதான் இந்த விசாக நட்சத்திரம், இந்த முருகனுடைய பிறந்த நாள்ல முருகனுடைய இந்த கதைகளை கேட்கும்போது நமக்கு இதுவரைக்கும் தெரியாத கதை இது. எவ்வளோ ஒரு ஆச்சரியமான கதை. அப்போ அந்த அசுரர்கள் எவ்வளோ சக்தி வாய்ந்தவனுங்க, எவ்வளோ ஆற்றல் இருக்கவங்க. இவங்களை இத்தனை பேரும் போய் தாக்கி அழிக்கிறாங்கன்னா, ஆனால் இது அத்தனையும் அந்த நவ வீரர்களுடைய சக்தியும் நம்ம முருகனுடைய சக்தியும் எல்லாமே ஒரே ஒரு குழந்தையோட சக்தி தான். அதுதான் சிதறி போய் இப்படி 6 முகனாவும் நவ சக்தியாவும் உருவாகி இன்னைக்கும் திருச்செந்தூருக்கு போனீங்கன்னா வீரப்பாகு தேவருக்கு தனியா மரியாதை நடக்கும், தனியா பூஜை நடக்கும், தனியா அவரை வழிபடவும் செய்வாங்க. அவ்வளவு ஆற்றல் இருக்கு இந்த முருகன் கிட்ட. ஈசனுக்கு மிகவும் விரும்பி எனக்கு இந்த குழந்தை பிறக்கணும், இந்த குழந்தை எனக்கு தான் வேணும் அப்படின்னு ஈசன்கிட்ட வரம் பெற்றவங்க கோடிக்கணக்கான பேர் இருக்கலாம். ஈசன் வரமா கேட்டது இந்த வேலனை தான். இந்த வேலனை தான் வரமா கேட்டாரு. அதே போல இன்னொரு ரகசியமும் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லணும். இந்த ஈசன் கிட்ட ஒரு இந்த தேவர்கள்லாம் சேர்ந்து ஈசனுக்கு அதிகமான ஞானம் இருக்கு, அது குறைக்கணும்னுட்டு ஒரு முனிவர் தவம் பண்ணும்போது அந்த முனிவரால அந்த தவம் முடிச்சிட்டா நமக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு நினச்சி இவங்கெல்லாம் சேர்ந்து ஈசன் கிட்ட, அவர் தவம் பண்ணா எங்களுக்கு பிரச்சனை வரப்போகுது, அவர் தவத்தை கலைக்கிறவங்க அறிவில்லாமல் ஆயிடுவாங்க, அறிவை இழந்துருவாங்க, அதனால நீங்க தான் அவருடைய தவத்தை கலைக்கணும் அப்படின்னும் போது ஈசன் இதோட பின்விளைவை யோசிக்காம அவருடைய தலையை கெட்டியா பிடிச்சிட்டாரு. அந்த முனிவர் ஒரு வரம் வாங்கி வச்சிருக்காரு. ஏன் தவத்தை யார் கலைக்கிறாங்களோ அவங்க தன்னுடைய நினைவாற்றலை இழந்துருவாங்க. அதை தான் ஈசன் இழந்துட்டாரு. இந்த இழந்த ஈசன் அதுக்கு முன்னாடி பார்வதி தேவி கிட்ட தனக்கு என்ன என்ன தெரியும் அப்படின்னு பார்வதி தேவி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த குழந்தை முருகன் விளையாடும் போது அந்த வாய் அசைவை வைத்தே மொத்த ரகசியத்தையும் புரிஞ்சுக்கிட்டான். அவ்வளோ ஆற்றல் அந்த குழந்தைக்கு. நான் தான் சொன்னேனே உங்களுக்கு முதல்லயே, அதாவது அறிவு எங்கே இருக்கோ அங்கெல்லாம் இந்த குழந்தைங்க அறிவாற்றல் பயங்கரமாக இருக்கும். அதை அப்படியே கிரகிச்சிக்கக்கூடியது. முருக பக்தர்கள் எல்லாருமே அழகான தமிழில் விளையாடக்கூடியவங்க, தமிழில் புலமையாக பாடக்கூடியவங்க, தமிழை தலைக்கீழாக கரைச்சி குடித்தவங்க தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதராக இருக்கட்டும், நம்ம
பெரிய பெரிய முனிவர்கள் நக்கீரரா இருக்கட்டும், எல்லாருமே வந்து இந்த தமிழ்லாம் எங்க இருக்கோ அங்கெல்லாம் முருகன் இருப்பாரு. அவங்கனால அழகா ஒரு ஒரு கஷ்டமான பாட்ட கூட சுலபமா பாட முடியும். இவரு அந்த வாய் அசைவ வச்சு தெரிஞ்சுக்கிட்டாரா, இப்பதான் இந்த ஈசனுக்கு இந்த பிரம்மாவ சிறையில புடிச்சு போட்டது நமக்கு தெரியும். பிரணவ மந்திரம் அப்படின்னு சொன்னாதான், "உனக்கு தெரியுமா? எதுக்காக அவர போட்ட?" இதுவும் ஒரு விளையாட்டு தான். அப்ப வந்து அவர விடுதலை பண்ணு அப்படின்னு, "உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க" அப்படின்னு முருகன் கேட்கிறாரு. அப்பதான் அவரு வந்து யோசிக்கும்போது, "எனக்கு தெரியல நீயே சொல்லு" அப்படின்னும்போது, அவரோட மந்திரத்த திரும்பவும் ஈசன் காதுல சொல்றாரு. விளக்கமா அந்த பிரணவ மந்திரத்தை முருகன் அதனால தான் உபதேசிக்கிறார். மொத்தமா சொல்றது அதனால தான். ஏன்னா, அவருடைய நினைவுல இருந்து அந்த மந்திரம் போயிடுச்சு. அத திரும்பவும் சொல்லி தந்தைக்கே குருவானார். தந்தைக்கே ஆசிரியரானார். அதுக்கப்புறம் தான் தந்தை கிட்ட சொல்லி, "நீங்களே இத பிரம்மாவுக்கு சொல்லி அவர விடுதலை செய்யுங்க" அப்படின்ட்டாரு. அந்த இடத்துலயும் இவரு தான் தான் அப்படின்ற ஆணவத்துல விளையாடல. தந்தைக்கு அந்த மரியாதைய குடுத்து, "நீங்களே இத பிரம்மா கிட்ட சொல்லி புரிய வைங்க. இனி அகம்பாவமா நடக்க வேணான்னு சொல்லுங்க" அப்படின்னு அந்த குழந்தை எவ்வளவு அழகா, ஆற்றலா சுத்தி நடக்கிற எல்லா விஷயத்தையும் பேச்ச வச்சோ, அல்லது செயல வச்சோ, ஒரு ஒரு விஷயத்தையும் கத்துக்கிற அந்த ஆற்றல் இந்த முருகன் கிட்ட தான் கொட்டி கிடக்குது. அதனால தான் ஒண்ணுமே தெரியலன்னா கூட முருகன நெனச்சா, அவருக்கு அது புரியும். நம்ம மனசுல நெனைக்கிற ஆத்ம பாஷை புரியும். நீங்க யாராவது துன்பம் உங்களுக்கு செஞ்சுட்டா, கண்ண மூடி ஒரு கண் கலங்குனீங்கன்னா, அது அந்த முருகனுக்கு புரியும். அதுக்குண்டான வேலைய அவரு உடனே செஞ்சுருவாரு. உங்கள யாரு கண் கலங்க வச்சாலும் அவருக்கு பிடிக்காது. யாரையும் துன்புறுத்துறது பிடிக்காது. யாரையும் கஷ்டப்படுத்தி பார்க்கறது பிடிக்காது. ஆணவம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு இறைவன் தான் இந்த முருகன். இப்போ இந்த முருகனுடைய ஆற்றல் உங்களுக்கு அத்தனையும் புரிஞ்சிருக்கும். அதாவது அழிவிலிருந்து உருவான குழந்தைதான் முருகன். முருகன் தாயோட கர்ப்பத்தை பார்க்காதவர். இவர் பிறந்ததுமே போருக்காக தான் பிறந்திருக்கார். அந்த இடத்தையே போர்க்களமாக ஆக்கினார். அக்னி தேவனால கூட தாங்க முடியாத சக்தி வேலன். ஒரு குழந்தையாக வளர்க்க முடியாத 6 பிரிவாக 6 தாயால வளர்க்கப்பட்ட அவர்தான் ஆறுபடை முருகன். இந்த முருகன் அவ்வளவு சக்தி. ஆதி சக்தியால கூட தூக்க முடியல அந்த குழந்தைய. அதனால தான் இந்த 6 அன்னைகள் தேவைப்பட்டது. இந்த முருகன நம்ப கண்டிப்பா இன்றைய நாள்ல வணங்கும்போது, நமக்கு ஆற்றலும், அறிவும், அழகும் எல்லாமே இவர்கிட்ட அதிகமா இருக்குங்க. அறிவும் இருக்கு, அழகும் இருக்கு, வீரமும் இருக்கு, கோபம் வராது, கருணையும் இருக்கு. கருணை எங்க இருக்கு? இந்த அசுரன கொல்லும்போது கூட, அந்த அசுரன் "என்ன மன்னிச்சிடு இறைவா, நான் உன்னுடைய பலம் தெரியாம போரிட்டுட்டேன்னு" சொல்லும்போது, அவன அரவணைச்சு, சேவலாவும், மயிலாவும் உருவாக்கி தன்கிட்டயே வச்சுக்கிட்டாரு. ஒரு அரக்கன அழிச்சிட்டு தன்கிட்டயே பக்கத்துல உட்கார வச்சுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அது அந்த தைரியம் நம்ம முருகன் கிட்ட தான் இருக்கு. அத்தனை ஆற்றலும், சக்தியும். அன்னையாக இருந்து அருள் புரியறதுல தணிகை வேலன், தந்தைக்கு உபதேசம் கொடுத்து ஆசானாக சுவாமிநாதன், தமிழுக்கு அர்த்தம் சொல்லி ஔவைக்கு புத்தி சொன்ன ஞானவேலன், சூரபத்மனை மன்னித்து தன் அருகே மயிலாகவும் சேவலாகவும் வைத்துக்கொண்ட இரக்கம் வாய்ந்த கந்தன், கருணையே உருவானவன், எல்லாமே தெரிந்தவன், உலகத்தில் நடக்கும் அத்தனை விஷயமும் அவனுக்கு சொல்லாமலேயே தெரியும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள் அத்தனையும் தெரியும். ஆனா நம்ம வந்து அவரை கூப்பிடணும். முருகா, எனக்கு நீ உதவி செய் அப்படின்னு கேட்டா ஓடி வந்துருவான். ஏன்னா எல்லாருக்குமே முருகனுடைய தேவை இருக்கு. அதனால நம்மளும் வந்து அந்த முருகனை மனமுருக வேண்டும் போது நம்ம துன்பத்தை பனி போல
கையில் இருக்கிற சக்தி வேலால நம்ம துன்பத்தை தகர்த்தெறிஞ்சு நமக்கு தேவையான அன்பையும் அருளையும் அள்ளி கொடுக்கக்கூடியவன். எல்லாருக்குமே 6 கை தான் இருக்கும். இவன் 12 கை இருக்குது. 12 கையில அள்ளி கொடுத்தா எப்படி கொடுப்பான்? அவனுடைய அளவுக்கு எல்லையே கிடையாது. அத்தனை அள்ளி கொடுப்பான். அவனுடைய கருணை பார்வை அத்தனை சக்தி வாய்ந்தது. இந்த முருகனை நாம இன்னைக்கு நினைச்சது, இதுல உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். முற்பிறவி தெரிஞ்சிருக்கும். ஈசனுக்கு ஞானம் பெற்றது புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. புண்ணியம் கிடைக்கட்டும். கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா லைக் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.